ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம வியாபார ஆப்பில் எப்படி எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல், இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகாமல் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஆட் மோர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வியாபார ஆப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற இங்கே இருக்கிற எல்லா ஷார்ட்கட் கீஸுமே இங்கே வந்து வியாபார ஆப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு இதாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸு யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பில்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷனுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா Alt+M. ஸோ ஒரே டயத்தில் ஆல்ட்டையும் எம்ஐயும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த எம்ஐ ஒரே டயத்தில் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஷார்ட்கட் கீ இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸில் வந்து நம்ம பிரிண்ட்டு, இந்த இடத்துல பிரிண்ட்டு கொடுத்துட்டோம்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே வந்து பார்த்தீங்களா எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன். ஸோ இதில் எந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகி பில்லில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். இந்த டிக் எடுத்துட்டோம்னா இங்கே எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் வந்து வராது. ஸோ இந்த இடத்துல டிக் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அண்ட் க்ளோஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இங்கே பில்லில் லாஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து நமக்கு கண்டிஷனில் வந்து கொட்டேஷன் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஸ்டிமேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் வந்து ஆட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் சில பொருளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 வகையான பொருளை வந்து நான் ஜஸ்ட்டு ரஃபாக வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை குவான்டிட்டி, அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆட் டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல வந்து ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராடக்ட் சம்மந்தமாக ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் இமேஜ் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜ் எல்லாமே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்டு சில்லறையாக வரும்போது நம்ம இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் வந்து பில் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் தெரியும். ஸோ இங்கேயே நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ எதை வேணால் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை இமெயில் இல்லை மெசேஜ் ஸோ எது மூலியமாக நம்ம கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிடிஎஃபாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர் ஸோ எது மூலியமாகவும் நம்ம பில்லை வந்து பிரிண்ட் பண்ணியும் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து சேவ் அண்ட் க்ளோஸ் ஆப்ஷனையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து நம்ம ஆட் பண்ண எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. திஸ் மந்த் அண்ட் திஸ் குவார்ட்டர், திஸ் இயர் ஸோ எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேட் வைஸாகவும் பார்த்துக்கலாம். அதில் கன்வெர்ட்னு இருக்கா, ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு சேலாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆர்டராகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வியாபார ஆப்பில் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வியாபார ஆப்பை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர் அப்படின்றனால எங்கள் மூலிமா நீங்கள் லைசன்ஸை வாங்கும்போது ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் எங்களால் லைசன்ஸை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். வியாபார ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் நவ் ஃபார் டெஸ்க்டாப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கேன். ஸோ எங்கள் மூலிமா நீங்கள் லைசன்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு வியாபார வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.